கேமராவில் பதிவான மிகவும் சுவாரஸ்யமான, நீங்கள் இதுவரை பார்த்திடாத மிகவும் அற்புதமான காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், மிகவும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அமைதியான கடலையை எப்போதும் நம்பாதீர்கள். இதுபோல் ராட்சச சுறாமீன்கள் நம்மை திடீரென்று தாப்பும். இதுவரை கேமராவில் யாரும் படம் பிடிக்காத காட்சியை பார்க்கப் போகிறீர்கள். வாழ்வுக்கும் சாவுக்கும் இருக்கும் சிறிய கோடை இந்த மனிதர் படம் பிடித்துள்ளார். கடைசியில் உயிர் பிழைத்து விட்டார். பாறைகளில் உள்ள விரிசல்கள் வழியாக நிலத்தடி இயற்கை எரிவாயு கசிந்து வெளியேறுகிறது. அது தீப்பற்றினால் அந்த தீ தொடர்ந்து எரியக்கூடும். இந்த தீ பல வருடங்கள் கூட எரியும். நீங்கள் பார்க்கும் பறவை 10 வருடங்கள் கூட ஓய்வு இல்லாமல் பறக்கக்கூடியது. ஆம், கடலில் பறந்து கொண்டே உணவு எடுக்கும், உறங்கும், இனப்பெருக்கம் கூட செய்யுமாம். கடவுளின் தூதன் என்று அழைக்கப்படும் இந்த மீன்தான் ஓர்ஃபிஷ். கடற்கரைக்கு அருகில் ஏராளமான ஓர்ஃபிஷ் மீன்கள் தோன்றினால் விரைவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் அல்லது சுனாமி ஏற்படக்கூடும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கு இதுபோல் பாலைவனத்தில் நடந்தால் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிடுங்கள். இடி மின்னல் தாக்குவதற்கு முன்னரோ அல்லது மணல் புயலின் போதோ இது காணப்படும். பாவம், இந்த குழந்தைகள் இப்போது இல்லை. Crazy, eh? Yeehaw! இந்த மனிதர் உலகின் மிகவும் ஆபத்தான பகுதியில் சிறு துளி பயமின்றி நடந்து செல்கிறார். யானை என்பது மிகவும் பொறுமையான விலங்கு. ஆனால் யானைக்கு கோபம் ஏற்பட்டால் கண்மூடித்தனமாக பெரிய அழிவை ஏற்படுத்தும். பார்ப்பதற்கு நம் தலைமுடி போல தோன்றும் இவைதான் ஜம்பிங் சிலந்தி. இந்த சிலந்திகளுக்கு பட்டு நூலை தயாரிக்க இயலாது என்பது அரிதான விஷயம். ஒரு குழுவாக பணியாற்றுவது நமக்கு எவ்வளவு கடினம் தெரியுமா? ஆனால் இந்த புழுக்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. காற்றின் வேகம் பல டன் எடையுள்ள கப்பலை கூட ஆட வைத்துவிடும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று இது. இயற்கையின் சக்திக்கு முன்னால் மனிதனால் என்றும் தாக்குப்பிடிக்க முடியாது. பல ஆயிரம் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தில் தினமும் நடக்கும் இந்த அற்புத காட்சியை படம் பிடிக்க வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நின்று கொண்டிருப்பது கண்ணி வெடி என்று உணர மறுக்கிறார்கள்.
இவர் இந்த மலைத்தேனை எடுக்க மிகவும் அதிசயமான யுக்தியை கையாளுகிறார். பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 15 லட்சம் வைல்ட் பீஸ்டுகள் இடம்பெயர்கின்றன. அவை சுமார் 800 முதல் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றன. ஆற்றை கடப்பதுதான் மிகவும் வியத்தகு பகுதியாகும். குறிப்பாக முதலைகள் காத்திருக்கும் மாரா ஆற்றை கடக்கும்போது. இந்த ஆற்றை கடக்கவில்லை என்றால் பசியால் இந்த மாடுகள் இறக்க நேரிடும். ஆற்றை கடப்பதுதான் முதல் வழி. ஜெல்லி மீன்கள் டைனோசர்களை விட பழமையானவை. அவை 50 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகின்றன. அவற்றிற்கு மூளை, இதயம், எலும்புகள் இல்லை. அவற்றின் உடல்கள் சுமார் 95% நீரால் ஆனவை. கலிபோர்னியாவில் 2 டைவர்கள் மிகவும் ஆபத்தான சூழலில் மாட்டிக்கொள்கின்றனர். ஆம், இந்த மீன்கள் டைவர்களை சுற்றி ஒரு பந்து போல செய்தது. இதில் என்ன ஆபத்து என்றால், இந்த பந்தை சுறா மீன்கள் வேட்டையாடும். Jesus, that's creating a bit of shit there.